அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு யூடியூப் சேனல். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஆன்லைன் ரிலேட்டான வீடியோஸ் நம்ம சேனலில் மேக் பண்ணிகிட்டா இருக்கோம். ஸோ இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, க்ளவுட் ஸ்டோரேஜுக்கும் எஸ்பிஓ க்ளவுட் ஸ்டோரேஜுக்கும் டிஃப்ரெண்ட் என்ன, அவங்களுடைய சர்வீஸ் என்ன, ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து கம்ப்யூட்டர்ஸ் டிவைஸ் ஃபஸ்ட்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். டேப்பு, பென் டிரைவரு, சிடி, நம்ம ஐசி, ஹார்ட் டிஸ்க்கு, ஃப்ளாஃபி, மைக்ரோ, நம்மளுடைய அந்த மெமரி கார்டு யூஸ் பண்ணுவோம்ல, மெமரி கார்டு. ஸோ இந்தமாரி டைப் ஆஃப் எல்லாம் மெமரிலாம் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு சேஃப் அண்ட் செக்யூரிட்டியாக வச்சுக்கிறதுக்கு பெரிய ஒரு டாஸ்க்காகவே இருந்தது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து அக்சசரிஸ் நம்ம எடுத்துகிட்டு போகணும். கூட எடுத்துகிட்டு போனால் தான் இந்தமாரி நம்ம க்ளவுட்ஸ் நம்ம அவங்களுடைய ஒரு மெமரிஸ், நம்ம ஃபோன் மெமரிஸ்லாம் இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் மெமரிஸ் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும். இதெல்லாம் ஒரு ப்ராப்பர்ட்டிஸு. இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போக முடியாது. ஈஸி டு ஆக்சஸ் முடியும் தான் டெக்னாலஜி வளர்ந்தது. ஸோ டெக்னாலஜி வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் மொபைலுன்றது வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த மொபைலில் வந்து மொபைல் அப்ளிகேஷன்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிது. அந்த மொபைல் அப்ளிகேஷன் நிறைய வர 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 என்னன்னா, உங்களுக்கு ஃபேஸ்புக்கு, லைக்கு இமெயிலு, கூகுளு, ஸோ இந்தமாரி அப்ளிகேஷன்ஸ்லாம் நிறைய வருது. ஷேர்சாட்டு இந்தமாரி அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது அதுலேயும் நம்ம மெமரி வந்து ஸ்டோர் ஆகிடுது, ஃபுல் ஆகிடுது. ஸோ அது ஃபுல்லானதுக்கப்புறம் ஃபோனில் ஃபுல்லானதுக்கப்புறம் க்ளவுடுன்றது ஒன்று வந்தது. இந்த க்ளவுடு வந்தபோது நிறைய கம்பெனிஸ்லாம் வந்தாங்க. ஃப்ரீ வித் டேட்டாஸ் வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஃப்ரீ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, க்ளவுடில் வந்து எங்ககிட்ட ஃப்ரீயாக இருக்குது. ஸோ அந்தமாரி அட்வர்டைஸ்மெண்ட்டு நிறைய ப்ரைவேடர் உள்ள வர ஆரம்பித்தாங்க. சர்வீஸ் ப்ரைவேடர் வர ஆரம்பித்தாங்க. இந்த சர்வீஸ் ப்ரைவேடர் வர வர என்ன ஆகுனா, கம்பெனிஸுங்கள் ஜாஸ்தி ஆகிடுச்சு, காம்படிஷன் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஸோ இந்த க்ளவுடெல்லாம் வந்து நம்ம எப்படி சேவ் பண்ணலாம், ஸோ அப்படின்றபோது நிறைய ப்ரைவேட்டர் வரும்போது நம்மளுக்கு வந்து கம்பெனிஸ் நிறைய வரும்போது அந்த கம்பெனிஸ்லாம் ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அந்த க்ளவுடு மூலிமா நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸு, இந்த க்ளவுடு மூலிமா நிறைய வந்து அக்சஸ் பண்ணலாம். மெயிலு, கேம்ஸு, வீடியோஸு, மியூசிக்ஸு, லொக்கேஷன், ஃபோட்டோஸு, நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி சோசியல் மீடியாவில் நம்ம ஒர்க் பண்ணுறது, ஸோ ஃபோட்டோஸு, வீடியோஸு இந்தமாரிலாம் நிறைய வந்து நம்ம வந்து க்ளவுடு மூலிமா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அது ஒரு சேஃப் அண்ட் செக்யூராக வந்து அந்த வந்து நம்ம ஒரு க்ளவுடில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்மளோட டேட்டாஸு, வீடியோஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்தது. இதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே வந்து நம்ம சேஃப் அண்ட் செக்யூரிட்டியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸி டு ஆக்சபிள். நம்ம எங்கே போனாலும் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபைல்ஸை வந்து ரெக்கவரி பண்ணிக்கலாம் இதில். ஸோ இதில் அட்வான்டேஜே இதுதான். நம்மளுடைய லைக் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த மாரி அந்த டிவைஸ்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கான அவசியமே கிடையாது. ஜஸ்ட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு வேர்ல்டு வைப்ல எங்கே வேணாலும் போய்ட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து டைப்ஸ் ஆப்ஸ் நிறைய இருக்குது. இது க்ளவுட் கம்ப்யூட்டிங் என்னென்னா பப்ளிக்கு, ப்ரைவேட்டு, ஹைப்ரிட்டிங்னு இருக்குது. ஸோ இதில் இருக்க கம்பைன் பண்ணதெல்லாம் இதில் எதெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும்னா, நீங்கள் அப்ளிகேஷன்ஸ்லாம் ஆக்சஸ் பண்ணலாம், மொபைல் ஆக்சஸ் பண்ணலாம், ஸ்டோரேஜ், சர்வர்ஸு, டேட்டா பேஸு இதெல்லாம் வந்து இந்த க்ளவுடு ஸ்டோரேஜ் மூலியமாக நீங்கள் வந்து எல்லாமே ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு க்ளவுடோடைய உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு இன்ஃபர்மேஷனு. இந்த க்ளவுடை வந்து சில பேர் நம்ம வந்து எப்படி எஸ்பிஓவில் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது க்ளவுடை ஃபஸ்ட்டு பேசிக் ஃபண்டமெண்டல் தெரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் அடுத்தது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் வந்து பப்ளிக்கு, ப்ரைவேட்டு, ஹைப்ரிட்ஸ்னு இருக்குது. இந்த பப்ளிக் வந்து நீங்கள் வந்து லைக் நீங்கள் சோசியல் மீடியா மூலிமா யூஸ் பண்ணலாம். இது வந்து மல்டிபிள் டெனட் வந்து உள்ளே வரக்கூடிய வந்து பிளாட்ஃபார்மை வந்து டிராஃபிக்கும் இருக்கும். ப்ரைவேட்டு வந்து நம்ம சேஃப் அண்ட் செக்யூரிட்டி நம்மளுடைய இந்த ப்ரைவேட்டோட சேஃப் அண்ட் செக்யூரிட்டி வந்து நம்ம ஒண்டி தான் யூஸ் பண்ண முடியும். யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து நம்மளுக்கு வந்து ப்ரைவேட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஹைப்ரிட் க்ளவுடு என்றது என்பதுனா இது ரெண்டுமே சேர்ந்து நம்ம பப்ளிக்கும் யூஸ் பண்ணலாம், ப்ரைவேட்டும் யூஸ் பண்ணலாம். ஸோ சேஃப் அண்ட் செக்யூரிட்டியாகவும் இருக்கும், நம்மள ஃப்ளெக்சிபிலிட்டிஸும் இருக்கும். ஸோ அதுதான் நம்மளுக்கு வந்து பப்ளிக்கு, ப்ரைவேட்டு, இந்த ஹைப்பர் லிங்க்லாம் வந்து நம்மளுடைய இது ஒரு டைப் ஆஃப் சொல்லுவாங்க. ஸோ இப்போ லைக் நீங்கள் இப்போ நம்ம எஸ்பிஓவில் டாஸ்க் பண்ணுறதுலாம் வந்து நம்ம பப்ளிக்கில் தான் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ப்ரைவேட் வந்து அவங்க ஆக்சஸ் கொடுப்பாங்க. ஆக்சஸ் கொடுக்கும்போது தான் நம்மளுடைய டேட்டாஸ்லாம் நம்ம பண்ணிக்கலாம். அதுவும் சேஃப் அண்ட் செக்யூரிட்டி யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து தான் பண்ணியிருப்பீங்க. இப்போ எஸ்பிஐ க்ளவுட்லேயே வந்து யூசர் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து லேர்ன் பண்ணதுக்கு இன்றைக்கி இது ஃபண்டமெண்டல் தெரிஞ்சிக்கணும். ஜஸ்ட் ஃபார் இது ஃபண்டமெண்டல் தான். இந்த ஃபண்டமெண்டல் தெரிஞ்சிட்டாலே, பேசிக் தெரிஞ்சாலே நம்ம க்ளவுடுன்னு என்ன ஒரு கிளாரிஃபை கிடைக்கும். இந்த க்ளவுடுன்னு ஒரு கிளாரிஃபை கிடைச்சா தான் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்படிலாம் யூஸ் பண்ண போகிறோம், நம்ம பேனிக்காமல் ஈஸி டு ஆக்சஸ் மாரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்களா, எஸ்பிஓ க்ளவுடில் வந்து ப்ரைவேட்டு, பப்ளிக்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ ப்ரைவேட் என்ன, பப்ளிக் என்ன நம்ம பேசிக்காகவே கொஞ்சம் லைட்டாக வந்து பார்த்துருக்கோம். இப்போ பப்ளிக் வந்து எல்லாருக்கும் தெரியும். ஓகேவா? நம்ம வந்து டாஸ்க்லாம் பண்ணியிருக்கோம் எஸ்பிஓ க்ளவுட் ஸ்டோரேஜில். ஸோ நம்ம வந்து ப்ரைவேட் வந்து ஃபியூச்சரில் சொல்லுவாங்க. ஸோ எஸ்பிஓவில் சொல்லும்போது ஃபியூச்சரில் வந்து அது எப்படி யூஸ் பண்ணணும்ல அவங்கள வந்து எஜுகேட் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
இது வந்து க்ளவுடை பற்றி தெரிஞ்சால் தான் இது வந்து யூஸ் பண்ண முடியும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இது க்ளவுட்னா என்ன அப்படின்னு தெரியாது. இப்போ ஜஸ்ட்டு நானே வந்து லைட்டாக தான் சொல்லியிருக்கேன். இது பற்றி சொல்லணும்னா நிறைய இருக்குது. ஸோ இதை பற்றி பேசினா நிறைய போர் அடிக்கிற மாரி இருக்கும். நிறைய டைப் ஆஃப்ஸ் க்ளவுட்ஸ்லாம் இருக்குது இதில். இந்த டைப் ஆஃப்ஸ் வந்து பப்ளிக்கு, ப்ரைவேட், ஹைப்ரிட்ஸு, கம்யூனிட்டி க்ளவுட்ஸு, மல்டி க்ளவுட்ஸ்னு இருக்குது. ஸோ இந்த மாரி நிறைய க்ளவுட்ஸ்லாம் இருக்குது. க்ளவுட்ஸு பார்த்தோம்னா நம்ம வந்து போயிட்டே இருக்கோம், நம்ம பேசிகிட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாரிலாம் இருக்கும். ஸோ நம்ம போர் அடிக்கிற மாரி எதுவும் சொல்லலை, லைட்டாக வந்து சொல்லியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து என்னென்ன பண்ணணும், என்னென்ன க்ளவுட்ஸை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஓகேங்களா? நீங்கள் எஸ்பிஓவில் நோட்டீஸ் போர்டில் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து அதில் டீம்ஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து எஜுகேட்டர்லாம் நல்லா பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ்லாம் இருக்குது. நீங்கள் வந்து நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களை ஆன்லைன் ரிலேட்டடான வீடியோஸ் நிறைய நம்ம சேனலில் மேக் பண்ணிகிட்டா இருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.